ஹலோ சுட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேண்டசி அனிமேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு அழகான ஊர்ல மின்னின்னு ஒரு குட்டி பொண்ணு வாழ்ந்து வரா. அவ ஒரு அழகான குட்டி நாய் வளர்த்துறா. அந்த நாய்க்குட்டியோட பேரு சின்னு. மின்னிக்கு சின்னுவை ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே சின்னு கூட தான் விளையாடுவா. ஒரு நாள் மின்னியும் சின்னுவும் அவங்க வீட்டில் இருக்க பரன்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ மின்னி அங்க ஒரு ட்ரங்க் பெட்டியை பார்க்குறா. அந்த ட்ரங்க் பெட்டியில ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி நார்மல் கண்ணாடி மாதிரி இல்லாம ரொம்ப ஜொலிக்குது. அப்போ அந்த கண்ணாடியில மின்னி தன்னோட முகத்தை பார்க்குறா. மின்னியோட முகம் ஒரு பிரின்சஸ் மாதிரி தெரியுது. மின்னி ரொம்ப ஆச்சரியமா அந்த கண்ணாடியவே பார்க்குறா. ரொம்ப வேகமா அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அவ பாட்டி கிட்ட போறா. அப்போ அவங்க பாட்டி சொல்றாங்க, நீ உன்னை என்னவா நினைக்கிறியோ அப்படிதான் அந்த கண்ணாடி உன்னை காமிக்கும்னு. நீ உன்னை ஒரு டாக்டரா நினைச்சா அந்த கண்ணாடி உன்னை டாக்டரா காட்டும். இதுவே நீ ஒரு ஆஸ்ட்ரோனட்டா நினைச்சா அந்த கண்ணாடியில நீ ஆஸ்ட்ரோனட்டா தெரிவன்னு சொல்றாங்க. மின்னிக்கு ஆர்வம் தாங்கல. தினமுமே கண்ணாடியை எடுத்து பார்க்கறா. ஒரு நாள் அவ டாக்டரா தெரிகிறா, இன்னொரு நாள் ஆஸ்ட்ரோனட்டா தெரிகிறா, இன்னொரு நாள் அவ சயின்டிஸ்டா தெரிகிறா. இப்படியே நாட்களும் கடந்து போகுது. ஒரு நாள் அவ கண்ணாடியை எடுத்து பார்க்கும்போது அதுல எந்த ரிஃப்ளெக்ஷனுமே தெரியல. மின்னி ரொம்ப சோகமாயிடுறா. அழுதுகிட்டே அவ பாட்டி கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்றா. அப்போ அவங்க பாட்டி சொல்றாங்க, நீ வாழ்க்கையில உண்மையா என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணு, அப்பதான் இந்த கண்ணாடி உன்னை கரெக்டா காமிக்கும்னு சொல்றாங்க. அப்போதான் மின்னிக்கு புரியுது, தான் ஒவ்வொரு நாளும் தன்னோட ஆசைகளை மாத்திக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த கண்ணாடி இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னு. இப்போதான் மின்னி தன்னோட முடிவை சரியா எடுக்கிறா. அந்த கண்ணாடியை திரும்ப அந்த ட்ரங்க் பட்டிக்குள்ளேயே வச்சு மூடிடுறா. சில வருஷங்களும் கடந்து போகுது. இப்போ மின்னி வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா. சுட்டித்தனமா இருந்த மின்னி இப்போ பெரிய ஆஸ்ட்ரோனட் ஆயிட்டா. தான் படிச்ச ஸ்கூலுக்கே சீஃப் கெஸ்டா வந்து ஸ்பீச்சும் கொடுக்கறா. பல வருஷங்கள் கழிச்சு இப்போதான் அந்த ட்ரங்க் பெட்டியை மின்னி ஓபன் பண்றா. அதுல அந்த கண்ணாடி இருக்கு. இப்போ அந்த கண்ணாடி அவளோட ஓன் ரிஃப்ளெக்ஷனை சரியாகவும் தெளிவாகவும் காமிக்குது. மின்னி ரொம்ப சந்தோஷப்படுறா. என்ன சுட்டீஸ், இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்பவுமே நம்ம எந்த முடிவெடுத்தாலும் அதுல ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், சரியா? மின்னியோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான மாரல் ஸ்டோரிஸும் ஃபேண்டசி ஸ்டோரிஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.